Hello viewers, welcome to swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான மொச்சை கத்திரிக்காய் கிரேவி பண்ண போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. ரெண்டு போல கத்திரிக்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணில ஊற வச்சது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி அதுவும் தண்ணில ஊற வச்சது. 4 பீஸ் போல தேங்காய், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, மொச்சை, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு, பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் கட் பண்ணி வச்ச இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோ வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம், 2 பல் போல் பூண்டு, கட் பண்ணி வச்ச தேங்காய். இதை வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயை எடுத்து வச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சோம்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ்டாக பாற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 1 மினிட் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொச்சை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். 1 கப் போல் தண்ணி.
இதை வந்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்கிட்டோம். நம்ம அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் மொச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் மொச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.